தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் RSIF தீபன். இந்திய ஏற்றுமதி பொருட்களுக்கு 50% வரி. அமெரிக்காவுக்கு நாட்டை அடிமையாக்காதே, வேண்டும் ஜனநாயகம். செப்டம்பர் 5 வ.உ.சி பிறந்த நாளில் தமிழ்நாடு, புதுச்சேரி முழுவதும் ஆர்ப்பாட்டம், தெருமுனை கூட்டம். அன்பார்ந்த உழைக்கும் மக்களே, உலக மேலாதிக்க பயங்கரவாதியும் பாசிஸ்டுமான அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நமது நாட்டிலிருந்து ஏற்றுமதியாகும் பொருட்கள் மீது 50% வரி விதித்துள்ளார். ஆகஸ்ட் 7 முதல் 25% வரி அமலுக்கு வந்துள்ள நிலையில் ஆகஸ்ட் 27 முதல் கூடுதல் 25% வரி அமல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ட்ரம்பின் இந்த வரி விதிப்பில் ஜவுளி, ஆயத்த ஆடை, இறால், தோல், காலணி உற்பத்தி செய்யும் தொழில்கள் அதிகமான பாதிப்புக்குள்ளாக போகின்றன. ஏற்கனவே பாசிச மோடி அரசின் GST உள்ளிட்ட பொருளாதார பயங்கரவாத தாக்குதல்களால் நலிவடைந்து போயிருக்கும் இத்தொழில்கள் ட்ரம்பின் வரி விதிப்பால் ஒட்டுமொத்தமாக நொடிந்து போகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் ட்ரம்ப் அரசு இந்த வரி விதிப்பை ஆயத்தமாக பயன்படுத்தி மோடி அரசை பல்வேறு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட நிர்பந்தித்து வருகிறது. குறிப்பாக காம்பாக்ட் எனப்படும் இராணுவ கூட்டணி, துரித வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்பத்தை ஊக்குவித்தல் என்ற திட்டத்தின் கீழ் பல்வேறு ஒப்பந்தங்களில் மோடி அரசு கையெழுத்திட்டு வருகிறது. இதனால் விவசாயத்துறை, பால் உற்பத்தித்துறை, அணுசக்தி துறை, கல்வித்துறை, இராணுவம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளை அமெரிக்க கார்ப்பரேட்டுகளுக்கு திறந்துவிட்டு ஒட்டுமொத்த நாட்டையும் அடகு வைப்பதற்கு ஆயத்தமாகி வருகிறது பாசிச மோடி அரசு. 1990களில் காங்கிரசும் வாஜ்பாய் அரசும் மறுகாலனியாக்கத்திற்கு நமது நாட்டை திறந்து விட்டது போல தற்போது நாட்டை அமெரிக்காவின் காலனியாக மாற்றுவதற்கான நடவடிக்கையில் தீவிரமாக இறங்கியுள்ளது. பாசிச மோடி அரசு உலகில் எந்த ஒரு நாட்டிற்கும் அமெரிக்கா 50% வரி விதிக்கவில்லை என சர்வதேச ஊடகங்களே கேள்வி எழுப்பி வரும் நிலையில் 56 இன்ச் மார்பு கொண்ட மோடி தலைமையிலான பாஜக அரசோ வாயை மூடி கிடக்கிறது. ட்ரம்பின் அடாவடித்தனமான வரி விதிப்பிற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் கனடா, மெக்சிகோ, பிரேசில், ஐரோப்பிய ஒன்றியம், சீனா போன்ற நாடுகள் அமெரிக்க தயாரிப்புகளுக்கு வரி விதிப்பது போன்று நடவடிக்கைகள் ஈடுபடுகின்றன. உலகின் 4வது பெரிய பொருளாதார நாடு என மார்தட்டிக் கொள்ளும் மோடி அரசோ ட்ரம்புக்கு எதிராக சிறு துரும்பை கூட அசைக்க மறுக்கிறது. தற்போது மட்டுமல்ல, இதற்கு முன்னர் நடந்த பல சம்பவங்களிலும் மோடி அரசு அமெரிக்க அடிமைத்தனத்தை வெளிக்காட்டியிருக்கிறது. அமெரிக்காவால் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த பிறகு அமெரிக்காவிலிருந்து 100க்கும் மேற்பட்ட இந்தியர்களை கைவிலங்கிட்டு இயற்கை உபாதைகள் கழிப்பதற்கு கூட அனுமதிக்காமல் இராணுவ விமானத்தில் விலங்குகளைப் போல அடைத்து நாடு கடத்தியது இச்சம்பவம் ஒட்டுமொத்த நாட்டு மக்களையும் கொதிப்படைய செய்தது. ஆனால் மோடி அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இது அமெரிக்காவின் சட்ட விதிகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை என அமெரிக்காவின் மனிதாபிமானமற்ற இச்செயலுக்கு வக்காலத்து வாங்கி கொண்டிருந்தார். பிரதமர் மோடியோ பெயரளவிற்கு கூட கண்டனம் தெரிவிக்கவில்லை. அதேபோல் காஷ்மீர் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பாகிஸ்தான் காரணம் என்று கூறி ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் அந்நாட்டின் மீது மோடி அரசு தாக்குதல் தொடுத்தது. இதனை பயன்படுத்தி உள்நாட்டில் இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பு பிரச்சாரத்தையும் இந்து மதவெறியையும் கிளப்பிவிட்டது. இந்நிலையில் பாகிஸ்தான் மீதான தாக்குதலை நிறுத்துவதாக ஒன்றிய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பதற்கு முன்னர் ட்ரம்ப் தனது எக்ஸ் வலைதளத்தில் போர் நிறுத்த அறிவிப்பை வெளியிட்டார். பொருளாதார தடை போடுவேன் என்று மிரட்டினேன், போரை நிறுத்திவிட்டார்கள் என்று மோடி அரசை கேலி செய்து பேசினார். நமது நாட்டின் சொல்லிக் கொள்ளப்படும் இறையாண்மையை கேள்விக்குள்ளாக்கும் ட்ரம்பின் இந்த நடவடிக்கையை எதிர்த்து மோடி அரசு வாய் திறக்கவில்லை. அதேபோல் பாலஸ்தீனத்தின் காசா மீது இன அழிப்பு போரை தொடுத்து இஸ்ரேல் லட்சக்கணக்கான மக்களை படுகொலை செய்து வருகிறது. இஸ்ரேலின் பட்டினி போரால் பச்சிளம் குழந்தைகள் தினந்தோறும் கொல்லப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக நிற்க வேண்டிய மோடி அரசு இஸ்ரேலுக்கு எதிராக ஐநாவில் கொண்டு வரப்படும் தீர்மானங்களுக்கு ஆதரவளிக்காமல் அமெரிக்கா இஸ்ரேலின் இன அழிப்புக்கு துணை புரிந்து வருகிறது.
இன்னும் ஒரு படி மேலே சென்று இன அழிப்பு போரில் ஈடுபட்டு வரும் இஸ்ரேலுக்கு அதானி கும்பல் ட்ரோன்களை ஏற்றுமதி செய்வதை அனுமதித்து வருகிறது. இதேபோல ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேலின் அடாவடித்தனமான போரை கண்டிக்காமல் தன்னுடைய அமெரிக்க அடிமை விசுவாசத்தை காட்டியது. இவ்வாறு நமது நாட்டின் வெளியுறவு கொள்கைகளை அமெரிக்கா மற்றும் அம்பானி அதானி கார்ப்பரேட்டுகளின் நலனில் இருந்தே பாசிச மோடி அரசு தீர்மானித்து வருகிறது. ஒட்டுமொத்த நாட்டையும் அமெரிக்காவிற்கு அடகு வைப்பதற்கும் அம்பானி அதானி பாஜக கும்பல் வேலை செய்து வருகிறது. RSS பாஜக கும்பல் வேலை செய்து வருகிறது. பாசிச கும்பலின் இந்த அடிமைத்தளத்திலிருந்து விடுபட நாம் மீண்டும் ஒரு சுதந்திர போரை தொடங்க வேண்டியுள்ளது. மீண்டும் ஒரு சுதந்திர போரை தொடங்க வேண்டியுள்ளது. தற்போது நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது சுதந்திர நாடு அல்ல. தொழிலாளர்கள் உரிமைகள் பறிக்கப்படுகிறது. போராடும் மக்கள் செயற்பாட்டாளர்கள் மீது ஊப்பா போன்ற கருப்பு சட்டங்கள் பாய்ச்சப்படுகிறது. ஊடகங்களின் குரல் வலை நசுக்கப்படுகிறது. லட்சக்கணக்கான மக்களின் வாக்குகள் திருடப்பட்டுள்ளன. இவ்வாறு கொஞ்ச நஞ்ச உரிமைகளும் பறிக்கப்பட்டு நமது நாட்டின் கோடிக்கணக்கான மக்கள் சொல்லனா துயரங்களை அனுபவிக்கின்றனர். இத்தகைய பாசிச சூழலில் இது ஜனநாயக நாடு என்று நம்பி நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ள வேண்டுமா? இன்று குரல் கொடுக்கவில்லை எனில் என்றுமே குரல் கொடுக்க முடியாதவர்களாகும். விவசாயம் பாதுகாக்கப்பட வேண்டும். காடுகளும் மலைகளும் கொள்ளை போவதை தடுக்க வேண்டும். இழந்த உரிமைகள் மீட்கப்பட வேண்டும். நமது நாட்டின் இறையாண்மை பாதுகாக்கவும் நமது நாட்டிற்கான தற்சார்பு கொள்கைகளை உருவாக்கவும் உண்மையான ஜனநாயக குடியரசு உருவாக்க வேண்டியுள்ளது. அதற்காக நாற்றுப்பற்று கொண்ட நாம் வீதியில் இறங்கி போராட வேண்டிய தருணம் இது. RSS பாஜக அம்பானி அதானி பாசிச கும்பலுக்கு எதிராக ஓரணியில் ஒன்றிணைந்து மீண்டும் ஒரு விடுதலை போராட்டத்திற்கு தயாராகுவோம். பாசிச எதிர்ப்பு ஜனநாயக குடியரசை கட்டியமைப்போம். வேண்டும் ஜனநாயகம் என்று முழங்குவோம். வருகின்ற செப்டம்பர் 5 கப்பலோட்டிய தமிழன் ஏகாதிபத்திய எதிர்ப்பு போராடி வ.உ.சி. சிதம்பரனாரின் பிறந்த நாளில் தமிழ்நாடு புதுச்சேரி முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் திருமுனை கூட்டங்கள் நடத்த இருக்கிறோம். நாட்டுப்பற்றுடன் அணிதிரண்டு வாருங்கள் என்று அறைகூவி அழைக்கிறோம். மக்களதிகார கழகம் தமிழ்நாடு புதுச்சேரி. நன்றி.